ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு ரமணி கிரியேட்டிவ். இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சுவையான வத்த குழம்பு செட்டிநாடு ஸ்டைலில் நான் வத்த குழம்பு வச்சுருக்கேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வத்த குழம்புக்கு நான் சுண்டவத்தை கொத்தரவத்தை எடுத்துருக்கேன். சுண்டவத்தை பார்த்திங்கன்னா நானே வீட்டில் தயாரித்தது தான். அதை தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணி இந்த குழம்பு வச்சுருக்கேன். இதை நான் உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, பூண்டு ஒரு கையெழுப்பிடி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, 2 தக்காளி. இது கொத்தர வத்தலும் மிதுக்கு வத்தல் இல்லை, இது சுண்ட வத்தல். இது அவ்வளோ நல்லது. சுண்ட வத்தல் வாரத்தில் ஒரு நாள் அதை எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது கூட ஒரு நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு அந்த கடாயில் எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம வச்சுருக்க சுண்ட வத்தலையும் கொத்தரவத்தலையும் வறுத்து எடுத்துக்கணும். நான் ஃபஸ்ட்டு இதை நான் கொத்தரவத்தலை வறுத்து எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக வீடியோ கொஞ்சம் இப்படி அப்படி போயிட்டுருக்கும். ஏன்னா நானே வீடியோ எடுத்தனால என்னால் கரெக்டாக பேஸ்ட் பண்ணி நான் எடுக்க முடியலை. நான் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் பிடிச்சதுன்னா லைக் பண்ணிடுங்க. கொஞ்சம் கிளியராக இல்லைன்னா அதையும் கமெண்டில் சொல்லிவிடுங்க, பார்க்குறவங்க யாராக இருந்தாலும். இப்போ நான் இதை வறுத்து நான் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது கொத்தரவத்தலை போட்டு வறுத்து எடுத்துட்டேன். சுண்ட வத்தலையும் போட்டு வறுத்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் வெந்தயம் இதை போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணி, பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். அந்த வெங்காயம் ப்ரௌன் கலரில் மாறுற அளவுக்கு அதை நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா வதக்கியிருக்கேன். நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்லேயும் காட்டியிருக்கேன் பாருங்கள். இது நான் வெங்காயம் இந்த கலர்லேயே இருக்குது. நான் வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் அந்த கலர் மாறுறதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வத்த குழம்புக்கு நம்ம வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் நல்லா கிடைக்கும். இப்போ நான் நல்லா வதக்கிக்கிறேன். இது வதங்கினோடனே இது கூட நான் அந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் அந்த ரெட் கலர் சொன்னேன்ல, சின்ன வெங்காயம் அது மாதிரி வந்துடுச்சு ரெட் கலரில். இப்போ நம்ம இது கூட அந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளியிலையுமே தோல் நல்லா பிரிஞ்சு வரணும். அப்போ தான் நம்ம எண்ணெயிலே போட்டு வதக்கினா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி சமைக்கிறதுக்கு யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஒரு நெல்லிக்காய் சைஸ், பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி 2 தக்காளி போட்டிருக்கனால நான் அந்த புளி கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். வத்த குழம்பு புளிப்பாக இருக்கணும்லாம் இல்லை, கொஞ்சம் மிதமான புளிப்பில் இருந்தாலும் ஓகே. இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு தக்காளியும் தோல் பிரிஞ்சு வந்துருச்சு. இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், நான் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். நான் இது வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தான் ஆட் பண்ணுறேன். ஒரு சிலவங்க பார்த்திங்கன்னா மிளகாயும் மல்லியும் சேர்த்து அரைச்சி வச்சுருப்பாங்க. அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த காரத்தை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது இன்றைக்கி நான் தனித்தனியாக தான், எப்போயுமே நான் தனித்தனியாக தான் அரைப்பேன். அப்பா வீட்டில் தான் ஒன்றா அரைச்சி வச்சுருப்பாங்க. என் ஹஸ்பண்ட் வீட்டில் பார்த்திங்கன்னா 2மே தனித்தனியாக தான் அரைச்சிருப்போம். இப்போ 2 ஸ்பூன் நான் மிளகாய்த்தூள் போட்டனால நான் இப்போ 3 ஸ்பூன் 1 ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் ஈக்குவல் அமௌண்ட்டில் நான் போடணும், மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும். இப்போ நான் மல்லித்தூளும் போட்டுட்டேன். மல்லித்தூளை அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 3 போட்டுருவோம் பாருங்கள். இப்போ எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கியாச்சு. அந்த எண்ணெயில் மிக்ஸ் ஆகி அந்த மிளகாய்த்தூள் மல்லித்தூள் வாடை போயிடும். போனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நீங்கள் அந்த புளி நம்ம எடுத்தோம்ல, அந்த புளியை கரைச்சி இதில் ஊற்றிடணும். நான் புளிக்கலவை கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஊற்றிட்டு தேவையான அளவு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி புளி கரைச்சி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இன்னுமே புளி ஃபுல்லுமே ஊற்றி முடிக்கல. நான் கொஞ்சம் தான் கரைச்சதை அதை திருப்பியும் ஃபுல்லுமே ட்ரைன் பண்ணி ஊற்றிடுறேன். இப்போ நீங்கள் அந்த கரண்டியை வச்சு நல்லா கிளறிட்டு
நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த மிளகாய்த்தூள் மல்லித்தூள் போட்டனால குழம்பு கொதிக்க கொஞ்சம் இதுவாகும். கொதிச்சதுக்கப்புறம் அந்த மல்லித்தூள் மிளகாய்த்தூள் வாடகை போயிடும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு அந்த குழம்பு பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். குழம்புலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணுன்னே நம்ம வறுத்து வச்சுருக்க சுண்டை வத்தலையும் கொத்தரை வத்தலையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் அதை சுற்றி வந்து குழம்புல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதுக்கப்புறம் அதில் ஆட் பண்ணிடலாம் கொத்தரை வத்தலையும் சுண்டை வத்தலையும். இந்த மாதிரி மழை பெய்கிற சமயத்தில் இந்த மாதிரி குழம்பு நல்லா சுண்டை வச்சுருந்தீங்கன்னா நம்ம 1 வீக் வரைக்கும் வச்சுருந்து சாப்பிட்லாம். இது போட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் எப்பயுமே நான் வந்து வத்த குழம்பு வச்சேன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவேன். செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், அந்த நல்லெண்ணெய் தான் இப்போ ஊற்றுவேன். இப்போ நல்லா கொதிச்சு கடைசியாக நம்ம வந்து ஒரு தேய்கரண்டி இல்லை 2 தேய்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றுங்க. உங்களுக்கு தெரியும், நான் வந்து பாட்டிலோடு ஊற்றிட்டேன். நீங்கள் அது என்ன கணக்கில் நீங்கள் ஊற்றுறீங்களோ பார்த்து ஊற்றிக்கோங்க. ஏன்னா குழம்புக்கு வந்து வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோடனே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு குழம்பு வந்து நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சி வந்துடும். இதை வந்து நீங்கள் 1 வீக் கூட வச்சு சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கு நல்ல காம்பினேஷன் இது. இந்த வத்தல் வந்து உடம்புக்கும் நல்லது. ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும். வாரத்தில் ஒரு தடவை இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுவையான செட்டிநாடு ஸ்டைல் சுண்டை வத்த குழம்பு தயார். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.